அண்மைச் செய்தி. புதுச்சேரியில் 9 வயது சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டும் போதைப்பொருள் விற்பனையை தடுக்காத புதுச்சேரி அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் பொதுமக்கள் ஊர்வலமாக சென்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் குற்றத்துக்கு ஆளாக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் மட்டுமில்லாமல் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தற்போது ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு காரணம் புதுச்சேரியில் கஞ்சா புழக்கம் அதிக அளவில் இருப்பதன் காரணமாகவே இது போன்ற குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமின்றி அரசியல் கட்சியினர் குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அந்த போதை கலாச்சாரத்தை முழுமையாக தடுக்கப்படாத இந்த புதுச்சேரி அரசை கண்டித்தும் இந்த மாணவியின் அந்த சிறுமியின் படுகொலைக்கு நீதி கேட்டும் அதிமுக சார்பில் தற்போதானது இன்று புதுச்சேரி முழுவதும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த அழைப்பு போராட்டம் தற்போது வெற்றிகரமாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இங்கு இருக்கக்கூடிய வணிகர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களும் இந்த முழு அடைப்பு அதிமுக சார்பிலான முழு அடைப்பு போராட்டத்திற்கு முழு ஆதரவு தெரிவித்து தற்போது அனைத்து கடைகளும் சிறிய கடைகள் முதல் பெரிய கடைகள் வரை அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு போக்குவரத்து முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. பேருந்துகள் தனியார் முதல் அரசு பேருந்துகளை அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன. அனைத்து எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் புதுச்சேரி சாலைகள், முக்கிய வீதிகள் சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இதற்கு காரணம் மக்கள் முழு ஆதரவு தெரிவிப்பது. இந்த நீதி கேட்கும் போராட்டத்திற்கு அதிமுக அழைப்பு விடுத்ததன் காரணமாக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் தற்பொழுது இந்த மறியல் போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த புதுச்சேரி அரசை கண்டித்தும் இங்கே மாணவிக்கான படுகொலைக்கு நீதி கேட்டும் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த போதை கலாச்சாரத்தை பரவி கிடக்கக்கூடிய போதை கிடங்காக இருக்கக்கூடிய இந்த புதுச்சேரி மாநிலத்தை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதிக அளவில் நடைபெற்று வருவதை இதை கண்டுகொள்ளாத புதுச்சேரி அரசையும் இந்த புதுச்சேரி காவல்துறையும் கண்டித்து இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஊர்வலமாக வந்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் தற்போது அண்ணா சிலை முன்பு இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அண்ணா சிலை முன்பு அமர்ந்து இந்த தர்ணா போராட்டம் மற்றும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த அரசுக்கு எதிராகவும் இந்த சிறுமியின் படுகொலைக்கு நீதி கேட்டு இந்த கோஷங்கள் எழுப்பியவாறு இந்த போராட்டத்தில் ஈடுபடும் காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் ஏற்கனவே பல்வேறு கட்ட குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இங்கு கூலிப்படையினர் அதிக அளவில் இருப்பதன் காரணமாகவே பல மாநிலங்களுக்கு இங்கிருந்து கூலிப்படையினர் அதிக அளவில் இருப்பதற்கு காரணம் இந்த கஞ்சா புழக்கம் தான் என்பது ஒரு பரவலாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் தற்போது இந்த கஞ்சா புழக்கத்தால் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதன் காரணமாகவே இந்த சிறுமி படுகொலை விஸ்வரூபம் எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் இந்த அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க இந்த அதிமுக சார்பில் இந்த புதுச்சேரி அதிமுக சார்பில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது அண்ணா சாலை எதிரே இருக்கக்கூடிய இந்த காந்தி சாலையில் தற்போது இந்த அதிமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். கண்டிக்கிறோம் காவல்துறையை கண்டிக்கிறோம் உரிய நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டிக்கிறோம். புதுச்சேரி அரசை கண்டிக்கிறோம். போதை விற்பனையை தடுக்காத புதுச்சேரி அரசை கண்டிக்கிறோம். போதை விற்பனைகளுக்கு துணை போகும் புதுச்சேரி அரசை கண்டிக்கிறோம். காவல்துறையை கண்டிக்கிறோம். உரிய நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டிக்கிறோம். நடவடிக்கை
கண்டிக்கிறோம்